இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ கதை கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ராகினி முழு நேர வில்லியா மாதிரி நான் ஒரு கல்யாணத்தையே பண்ணிக்க தயாராக இருக்கேன் காவேரியோடைய நிம்மதியை கெடுக்கிறதுங்கிறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார்? ஆதி காரணம் யார் அப்படின்னா அது விஜய் தான். விஜய் ரொம்ப நல்லவரா என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம கல்யாணம் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு காவேரி என்ன செய்வா பாவம், காவேரிக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிற அந்த நிவினை நம்ம கட்டி வச்சிடலாம் அப்படின்னு திடீர்னு இந்த என்ன படம் எங்கிருந்தாலும் வாழ்கன்லாம் சொல்லிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா நிவின் கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லி விட்டார். இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், அக்ரிமெண்ட் கல்யாணம், ஒரு வருஷம் தான். அதில் ஏற்கனவே பல மாதங்கள் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 7-8 மாதம் ஒரு 9 மாதம் நீ வெயிட் பண்ணனா உனக்கு திருப்பி காவேரி கிடச்சிருவான்னா. காவேரி என்ன பொருளா? நான் வாங்கினதுக்கப்புறமா எனக்கு ஒரு வருஷம் தான் நான் வேலிடிட்டி பீரியட், வேலிடிட்டி முடிஞ்ச அப்புறம் திருப்பி ஒன்டே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லைங்கிறத தெளிவாக சொன்னாலும் இவர் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ நிவின் என்ன பண்ணார்? வாயை மூட்டு அவராக சும்மா இருந்திருக்கணும். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் நேராக கிளம்பி போயிட்டு ராகினிட்ட நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்ந்துருவோம், கூடிய சீக்கிரத்திலே வாழ்ந்துருவோம், அதனால் கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு உடனே எனக்கு கிடைக்காதது அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கூடாது, அதுவும் காவேரிக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூடவே நம்ம இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன் கூடவே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த வீட்டிலே இருந்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம என்னென்ன நடக்குது, உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த அஜய் பயல்கிட்ட கேட்டால் எப்போ கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்கிறான். இது அப்படி அது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், ஒன்றா தான் இருக்காங்கிறான். நம்ம அங்கே போய்டும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ராகினி இந்த பிளானுக்கே வந்தாங்க. ஸோ இப்போ ராகினி இந்த பிளானுக்கு வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கதையில் இப்போ உடனடியாக படன்னு எல்லா விஷயங்களும் நடந்து இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடுச்சு. ப்ரோமோவில் பார்த்தா நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்குது. நிச்சயதார்த்தத்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ராகினி டேரெக்டாக முகத்துக்கு நேராகவே சொல்லிடுறாங்க, நான் இதுக்காக தான் வரேன், அதே மேலே எனக்கு அன்போ காதலோ எதுவும் கிடையாது, உன் கூடவே இருந்து உன்னை என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணத்தோடு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா என்ன உண்மை, எதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவன் சொன்னான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நிவின் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ ஆனால் அது நடந்து கான்ட்ராக்ட் மேரேஜ்னு தெரிய வந்தால் கண்டிப்பாக இந்த குடும்பத்தை எல்லாரும் சேர்ந்து உங்களை துரத்தி விட்டுருவாங்க. ஸோ அதில் வேற பல பிரச்சனைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் மனசும் இடம் பிடிச்சிருந்தாலும் தாத்தா அவங்க பின்னாடி இருந்தாலும் கூட இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அன்புலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த பாட்டி சித்தி எல்லாரும் சேர்ந்து வெளில துரத்தி விட்டுருவாங்க. இந்த ஒரு பக்கம் இந்த விஷயம் கங்காக்கெல்லாம் தெரிஞ்சால் கங்கா இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துடுவாங்க. அப்புறம் பிரிவுக்கு பிறகு தான் 2 பேத்துக்குள்ள மனசுக்குள்ள காதல் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிய வரும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா காவேரி இப்போ அங்கே நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு காவேரியை வெளில அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, காவேரி வெளில வந்துட்டு நிவினை கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி ஏன் யோசிக்கவே இல்லை அப்படின்னு புரியல. சரி, எப்படி பார்த்தாலும் ஒரே வில்லியும் ஒரு காமெடி வில்லியாக இருக்க மாதிரி இருக்காங்களா, இதுக்கப்புறம் சீரியஸாக ஆச்சு நம்மளே டென்ஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் ஒன்று கண்டிப்பாக விஜய் காவேரி ஃபேன்ஸுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அனாய் பண்ணுற மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ கதை கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ராகினி முழு நேரம்